நீங்க ஜேம்ஸ் வசந்தன் தான், ஜேம்ஸ் பாண்டெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு முறை வண்டி எடுத்துட்டு வெளியில போறப்ப சாக்கிறதே போயிட்டு வாங்க. ஏன்னா வேணும்னா எவனாச்சும் ஒருத்தர் வந்து இனிமே அடிச்சு உடச்சுட்டு வருந்துகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னா, நீ அவரை அடிச்சதுக்காக, நீ அவரை பேசுறதுக்காக நான் உன்னை இப்ப கண்ணாடியை உடைக்கல. எங்களை பேசுறீல்ல, பேசிவிட்டு தெரியாம பேசிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் ஏற்கனவே பேசுனதுக்கு தான் இந்த உடைக்கிறது. அதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்னு போயிடுவேன். பார்த்து கவனமா இருக்க. இது வரைக்கும் ஜேம்ஸ் வசந்த அண்ணன் தான் தாவேகாரங்களை தற்குறின்னு தலையிலேயே கொட்டி கொட்டி சொல்லுவாப்புல. ஆனா இன்னைக்கு தாவேகாரங்க எல்லாரும் வரிசையில கியூல வந்து அண்ணனை உட்கார வச்சு அண்ணனை தற்குறின்னு சொல்லி அவரை தலையில போட்டு அடிச்சிருக்காங்க. வடிவேலு அண்ணன் படத்துல ஒரு காமெடி மாதிரி புடைச்சிருக்கா முளைச்சிருக்காடா ஒழுங்கா பாடுகிறான்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. உண்மையில ஜேம்ஸ் வசந்தன் அண்ணன் ஜென்டில்மேன், அதுல எல்லாம் வந்து குறையெல்லாம் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஏன்னா மனுஷன் தான் செஞ்ச அந்த தப்பை உணர்ந்தோன மன்னிப்பு கேட்கல, அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்கல. பட் ஆனா வந்து மனசு வருந்தி இருக்காப்புல, நான் செய்தது பிழை. அதாவது அவர் வந்து அதை எப்படி கேட்கிறாப்புல அப்படின்னா, நேரடியா மன்னிப்பு, தப்பா பேசிட்டேன், எல்லாரும் வந்து தயவு செய்து வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா அண்ணனோட கௌரவம் கொஞ்சம் வலுக்கும் இல்லையா? அப்படி வலுக்காம கிரிப்பா நின்று அண்ணன் வந்து செஞ்சது வந்து இயற்கை சீற்றத்தினால நடந்துச்சுன்னு சொல்லாம போனார. என் வாய்க்குள்ள ஒரு இனம் புரியா ஒரு இது வந்துருச்சு, இடிபாடுகள் வந்துருச்சு, நிலநடுக்க வந்துருச்சு. அதன் மூலியமா வந்து நான் இப்படி தப்பா பேசிட்டேன், அவசரப்பட்டு உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருக்காப்புல, சாப்பிட போன இடத்துல அங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு வைக்கல. ஆனா மனுஷன், நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க போஸ்ட் போட்டதுக்கும் நீங்க ஒரு வீடியோ பேட்டி ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, சன் நியூஸ்ல ஒரு பேட்டியை வேற ஒண்ணு கொடுத்துருக்காப்புல அண்ணன். அந்த ரெண்டையும் பாக்குறப்ப எனக்கு திருப்புவனம் நிக்கிதா இருக்காங்கல்ல, அந்த அஜித் குமார் வழக்குல, அவங்க கொடுத்த அந்த பேட்டி மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா நீங்க கொடுத்த பேட்டிக்கும் நீங்க போட்ட போஸ்ட்டுக்கும் எங்கேயாச்சும் ஒரு ரெலவென்ட் இருக்கா? பேட்டியில என்ன சொன்னீங்க, 1 மணிக்கு நான் உள்ள போனேன், 2 மணிக்கு வந்தேன். முதல்ல அதுவே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா பிஸியான ரெஸ்டாரண்ட்னாரு, போறப்ப உள்ளுக்குள்ள ஆளே அதை உட்கார முடியாத அளவுக்கு இருக்குன்னாரு. பிஸியான ரெஸ்டாரண்ட்ல 1 மணி நேரத்துல நீங்க சாப்பிட்டு வெளில வரீங்க, பரவாயில்ல. அது கூட அண்ணனுக்கு வந்து அந்த டைம்ஸ், அண்ணன் ஒரு செலிபிரிட்டி, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்றதுனால தனிப்பட்ட முறையில ஹோட்டல்காரங்க கவனிச்சிருக்கலாம். ஐயோ நீங்களாம் வந்தீங்கன்னா கடைக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிச்சுட்டு வெளில வந்த உடனேயே கண்ணாடி உடஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது அண்ணன் பேட்டியில சொல்லியிருக்கப்ப நான் சொல்லல, நான் வெளியில, ஏன்னா காரை எடுக்க போறவங்க எப்படி பார்த்தாலும் ஒரே டோர் வழியா 2 பேரும் உள்ள போவாங்க, 2 டோர் வழியா தானே வந்தாங்க. அப்படி கண்ணாடி சில்லா தெரிச்சு உடைச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. அதுல இன்னொன்னு என்ன சொன்னாரு, அந்த காரு கண்ணாடி அங்க உடஞ்சிருக்கு, அந்த கல்லும் உள்ளுக்குள்ளதான் கிடந்துச்சு. எவிடன்ஸோட நான் அங்க நின்னேன். அங்கனுக்குள்ள நான் நின்று ஒருவேளை போலீஸுக்கு போன் போட்டா வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். அந்த டைம் கூட போலீஸ்க்கு நீங்க கொடுக்கறது இல்லையா சார்? நீங்க போட்ட உடனே வருது சார். அவங்க என்ன ஸ்விக்கியில டெலிவரி பண்றாங்களா, இல்லை சொமாட்டோ டெலிவரி பண்றாங்களா, இல்லை ஏதாவது பிளிங்கெட்டு, பிக் பாஸ்கெட்டு, இல்லை 5 மினிட்ஸ் அவங்க வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும் சார் ஆர்டர் போட்டீங்கன்னா. நீங்க என்ன சிஎம் என்ன, உங்க பின்னாடியே போலீஸ் தெரியறதுக்கு யார் என்ன எது, அந்த 1/4 மணி நேரம் கூட அங்கனுக்குள்ள என்னால இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆளு நான் தமிழ்நாட்டில். நான் சொல்லல, இது அத்தனையும் அண்ணன் சொன்னதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நல்லா கேட்டேங்க, அண்ணன் மேல எனக்கு பயங்கர மரியாதை எல்லாம் உண்டு. அவர் தமிழுக்கு மரியாதை, அவர் தமிழ் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதைக்கு மரியாதை எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆனா அவரு டபக்குன்னு அவரே இதுல சொல்லியிருக்காரு, நான் இதுல அவசரப்பட்டுட்டேன் சார். நீங்க அவசரப்பட்டதெல்லாம் அடுத்த பிரச்சனை சார். அவசரப்பட்டு என்ன பண்ணீங்கன்றான விஷயம். வேற எவனாச்சும் ஒருத்தன் இதே வார்த்தையை சொல்லலாமா? எவனாச்சும் ஒருத்தன் ரோட்ல போறவன் இந்த வார்த்தையை சொல்லலாம். நிதானமா யோசிச்சு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பேசி மக்களுக்கு புரிய வைக்கிறாள். நீங்க பொசுக்குன்னு நான் தெரியாம பண்ணிட்டேன்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளேயே கல்லெல்லாம் கண்டுக்கு. அதனால்தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுத்து ஒரு சேஃப்டிக்காக வச்சிருந்தேன். அண்ணன் கரெக்டா நரேட் பண்ணியிருக்காப்புல. ஆனா இங்க போஸ்டர் என்ன சொல்லியிருக்காப்புல, நாங்க காருக்கு வந்தோம், எங்களுக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கிறது தெரியாது, காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சில்லு ஒரு சவுண்டு. ஏன்னான்னு பார்த்தா பக்கத்துல கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாலாம், இங்க பாருங்க உடஞ்சிருக்கு,
அதுக்கு வந்து அவங்க இது வந்து ஒருவேளை ஹீட்டுனால உடஞ்சிருக்கலாம். ஹீட்டுனால அண்ணன் உடனே ஃபாரின்சிக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஹீட்டுனால உடஞ்சா இந்த ஷேப்ல இது உடையாது, இது ஏதோ குறி வச்சு நம்மளை தாக்குன மாதிரி தெரியுது, எந்த அந்நிய நாட்டு சதின்னு தெரியல, என்னைய தாக்கி இந்தியாவை வந்து எப்படியாச்சும் வந்து டவுன் பண்ணிடணும், ஏன்னா இந்தியாவோட ஒரே வளர்ச்சி நான் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுல ரெண்டுல எதுன்னு நெசம்? நீங்க கொடுத்த பேட்டி நெசமா இல்லை நீங்க போட்ட போஸ்ட் நெசமா? எது நெசம்னு இது வரைக்கும் சத்தியமா தெரிய மாட்டேங்குது. அதுலயும் உடனே இது அவங்க தான் தற்கொலை, நான் அதை நீங்க காலி இடம் நினைச்சு நிப்பாட்டினது, அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்தப்ப அவங்க தான் நினைச்சு கம்ப்ளைண்ட் பண்ணது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசியிருக்கோம், அவங்க பிஹேவியரும் அப்படித்தான் இருக்கும், அதெல்லாம் அன்கன்ட்ரோலபிளா தான் இருக்கும். ஏன்னா அவர் மேல அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில எதுவும் ஏற மாட்டேங்குது. அவங்களுக்கு இப்போ ஒரே கவலை எங்க அண்ணனை சிஎம் ஆக்கணும். இது ஏதோ அஜித் விஜய் போட்டி, சினிமாவில் நடக்கிற போட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கருமத்தை விடுங்க, அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்னது கூட தப்பு இல்லைன்ற, ஏன்னா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் அவங்க மேலதான் ஒரு சந்தேகம் இருக்குமோ. ஏன்னா ரொம்ப நாளா இவங்களை நம்ம போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை எவனும் நம்ம இம்சை தாங்க முடியாம இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்களோ. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஒரு வேளை இன்னைக்கு கார் கண்ணாடியை உடைச்சவங்க ஒண்ணுமே பண்ணலன்னா நாளைக்கு மண்டையண்டே பிறந்து விட்டாங்க திறந்து விட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுவுமே பிரச்சனை. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயன் தானே. அவருக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா, இல்லை வேற எதுவும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை அவர் கூட என்னைக்கும் போலீஸ் அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்பிச்சா எத்தனை பேருக்கு அனுப்புறது தமிழ்நாட்டில்? அதனால அவர் பண்ணதுல ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. செஞ்சுட்டு ஒன்றும் இல்லை ஐயா, நான் இவங்கள தெரியாதனமா சொல்லிட்டேன். ஏன்னா அதுல நம்ம போட்ட தற்கொலைத்தனம், இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண இவருக்கு ஆதரவா நிறைய பேர் போட கிளம்பிட்டாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து உண்மையை பேசுனதுக்கு இப்படித்தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா? இதான் ஆக்சுவலி அந்த கட்சி ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் சார், இப்பயும் அப்படி இருக்கலாம். ஆனா அவங்க இந்த விஷயத்தை பண்ணலையே. அவங்க பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ண அவங்க தான் உங்க பக்கமே. அவங்க ஆக்சுவலி மறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி மண்டை குழம்பி வெறி பிடிச்சிதான் தெரிஞ்சாங்கன்னு வைங்கல, வேற எதுவும் அவங்க மண்டைக்கு ஏறல. இப்பத்தான் அவங்க வீட்டையே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ள ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் விரோதியா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தாங்க. அப்பாவா இருந்தாலும் அப்பாவும் அம்மாவா இருந்தாலும் போற வரப்பெல்லாம் முறைச்சுக்கிட்டு அவங்கள வந்து போட மாட்டியா நீ, இரு உன்னைய போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சார். ஏன் நம்ம நிறைய பேட்டி பார்த்துருக்கோம்ல, என் வீட்டுல 10 ஓட்டு இருக்கு, ஒத்த ஓட்டு ஒரு வேளை திருப்பி வேற எங்கேயாச்சும் விழுந்தாலும் அந்த ஓட்டு என் வீட்டுல இனிமே இருக்காது, உசுரோட இருக்காது, இல்லை வீட்டுல இருக்காது சார். போட்டு வீடியோ போட்டாங்க. அதனால சொந்த வீட்டுக்காரங்களே இந்த சாத்து சாத்துறவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது உண்மையா பொய்யான்னு தெரியாம அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு சப்போர்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா ஜேம்ஸ் வசந்தன் பேராபத்துல இருக்காரு, அவர் மேல கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அவர் வீட்டை சுத்தி பாம்பு வச்சிருக்கிறாங்க, அவர் காரை வந்து அடிச்சு தூக்கத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ. அதாவது ஜேம்ஸ் வசந்தனை உசுரோட இன்னைக்கு நைட்டு பொழைச்சா அது பெரிய விஷயம், கண்டிப்பா அவரை தூக்கிடணும்னு ஒரு வெறியோட திரியிறாங்க தாவேக்காளு அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை பார்க் பண்ணிட்டியாரா பாடி சோடா ஏன்டாடே, இவ்வளவு பெரிய இடத்துல ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலுக்கு உள்ள போய் பார்க் பண்றா, என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஏன்டா? அந்த ஹோட்டல்காரனுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை போல, அதையும் அவர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு நடுவுல என்னைய கொண்டாந்து ஓட்டையை போட்டு உட்கார வச்சுட்டாங்கப்பா, என் காரு கண்ணாடியை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அதனாலத்தான் வந்து காரு கண்ணாடி உடஞ்சது, அந்த வீட்டோட உரிமையாளர் தான் போலீஸ்ன்னு சொல்லிடுச்சு. நல்லா தெரிஞ்சங்க. இதுல ஒரு வேலை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இத இந்த அடிக்கடி சொல்லுவாங்க, இது அத்தனையும் திமுக. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கும் உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஆதவர்ஜுனா பாட்டில வீசினவன் திமுக காரன்னாரு, அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் உங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப ஏண்டா தற்கூரி, அறிவு கட்டத்தனமா பேசாத, நாளை அதாவது எவன்ட்ட சும்மா இந்த ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறது, மைக்க நீட்டின உடனே வாயில அப்படியே இது பண்ணிடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. தெரிஞ்ச உள்ளதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, தெரிய வைங்க, எல்லாம் ஓகே. ஆனா அதை விட்டு என்னை வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து எனக்கு விஜய்க்கு தான் போட்டி, அவங்க விஜய் வந்து ஒரு கூலிப்பட தலைவனா, ஆக்சுவலியா சொல்ல போனா அவர் கூலிப்பட தலைவர் இல்லை,
ஆனா அவர்கிட்ட இருக்கிறவன் பூரா இன்டர்நெட் கூலிப்படையா இருக்கான். அதுவும் இல்லைன்னா சில நேரத்துல நெசத்திலேயே கூலிப்படையா இருக்கிறாங்க. அதான் மென்டலி வந்து அவங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. அவங்க உசுருக்கு அவங்க பயப்பட மாட்டேன்றாங்க சார். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, ஆப்போசிட் ரோட்ல போறது, இந்த பஸ்ஸை ஒட்டி வீலுக்கு சுத்திக்கிட்டே ஓடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள். அவங்க ஃபேமிலியை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதனால உங்களை மாதிரி ஆட்கள் இனிமே வார்த்தையை விடுறப்ப கொஞ்சம் பார்த்து விடுங்க. அதுக்கப்புறம் பழைய கேஸ் எல்லாம் நோண்டுறாங்க. உங்க கேஸ இந்த பக்கத்து வீட்டுல வம்பிழுத்தது, அபியூசிவா பேசுனது, உங்க ஒய்ஃபே உங்க மேல கொடுத்த கேஸு, இதெல்லாம் நிறைய தோண்டி எடுத்து மறுபடியும் உங்களுக்கு துவச்சி விரிச்சிட்டு இருக்காங்க. பாரு நீ செஞ்சதுதான்ட்டு. பரவாயில்ல இது வரைக்கும். ஆனா அவங்க இந்த விஷயத்த பண்ணல. எப்ப நீங்க சும்மா இருக்கவன நோண்டிங்களோ, ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணதுக்காக நீங்க செஞ்சீங்க. அதனால எவனுக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த முறை அவங்க பண்ணாலும் நீங்க பண்ணாயன்ட்டீங்க. பார்த்து இருந்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டீல்ல, நான் அந்த தடவை உடச்சு விட்டுறேன். ஏன்னா நீ போய் சொல்லிடக்கூடாதுன்னு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. அதனால நான் உடைக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லலாம். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க.